ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓசன் த நியூ பை அட்வென்ச்சரில் எபிசோட் 2 இ ரேங்க் ப்ரமோஷன் எக்ஸாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான் அவனோட பாஸ் ஆகலன்னு தெரியறதுக்காக. அவன் வந்து கொஞ்சம் கவலைப்பட்டிருக்கான், என்னென்னா இந்த மாதிரி எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல். அதுக்கு நம்ம ரீனட் சொல்கிற, கவலைப்படாதீங்க கான்ஃபிடென்ட்டாக மாதிரி நம்ம ரீனட் சொல்கிறா. அதை நம்ம ஹீரோ நினைக்கிறான், ரீனட் எவ்வளோ கைண்டாக இருக்கா, இது இத்தனைக்கும் அவன் வந்து என்னோட 10 வருஷம் மூத்தவ. இந்த மாதிரி சிரிச்சுட்டு நம்ம வந்து ஹீரோ வந்து ரீனட்டை பார்க்க, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அவங்க ட்ரைனிங் வந்து ட்ரிபிள் மடங்காக மாறிடும் இந்த மாதிரி ரீனட் சொல்கிறா. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டை வந்து அப்படியே ஜொலிக்குது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிற மாதிரி சிம்பிள் காட்டிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்ன்னு மாதிரி காட்டும் நம்ம ஹீரோவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை நல்லா பாஸ் ஆகிடுமே சொல்லும்போது நம்ம ரீனட்டும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாள். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வரும்போது அவனுக்கு ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கும். யாருக்குன்னா நம்ம ரிக்கு, அவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவை சைடில் பார்க்க ஒருத்தன் வந்து நம்ம நம்ம ஹீரோயினி வந்து புகழ்ந்து தள்ளுவான். அதை வந்து அவருக்கு பிடிக்காம அப்படியே கண்ணம் பண்ணிட்டு இருப்பா, பேசிட்டே இருப்பான். நான் தான் வந்து டியூப் டெராமேட் ஹவுஸில் வந்து நான் தான் மூத்த பையன், என் பேர் ராஸ்டர் டெராமேட் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். நார்த்து கவர்மெண்ட்டை சேர்ந்தவன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, நார்த்து கவர்மெண்ட்டா, அப்புறம் நான் அவன் நார்த்து இன்னைக்கு கூப்பிட்டுக்கிற மாதிரி என் மாதத்தில் நினைப்பான். அவங்க நேம் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ரீனட் சொல்லுவா, என் பேர் வந்து ரீனட் எல்ஃப்லேட் மாதிரி சொல்லுவா. அதுக்கு வந்து அவன் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவான். எப்படின்னா, உங்களை மாதிரியே உங்கள் பேர் அழகா இருக்குன்னு மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோவும் போய் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேர் வந்து ரெட் கிளாடியேட்டர்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட எந்த ஒரு பிஸ்னஸும் வச்சுக்கிறது கிடையாது கிழவான்னு மாதிரி சொல்லி அவமானப்படுத்திடுறான். ரீனட் கிட்ட போய் வலியுறான். எப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, நான் வந்து எனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன் மாதிரி சொல்லும்போது, அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ரீனட்டும் அவசியமே இல்லைன்னு மாதிரி சொல்லிடுவா. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் மாதிரி அவன் சொல்லுவான். அப்புறம் அதுக்கு அவனும், உங்கள் மேலே நான் வந்து காதல் வசப்பட்டுட்டேன், அதுவும் இல்லாமல் உங்கள் கண்ணை பார்க்கும்போது என்னை இன்னும் ஆழமாக கொண்டு போகுதுன்னு மாதிரி ரொம்ப ஃப்ளோட் பண்ணுவான். என்னோட வாங்க நாதர்லாண்டுக்கு, அதுவும் இல்லாமல் எப்படின்னா என்னோட 2வது மனைவியை வாங்கன்னு மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ரெக்குக்கும் ஷாக் ஆயிரும். பேசிட்டு இருக்க இடையில போயிடுவான். அதுவும் இல்லாமல் என்னை தொந்தரவு பண்ணாதன்னு மாதிரி நம்ம ராதர் சொல்ல, இவன் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, தொடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவான் நம்ம ரிக்கு. ராதரும் கையில் வச்சுக்கிறத கார்டை பார்த்துட்டு, நீ எக்ஸாம் பார்ட்டிசிபெண்ட்டா, எஃப் ரேங்க் கண்ட்ரா அந்த மாதிரி கேட்பான். அதுக்கு அவனும் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி அவன் சொல்ல, நீ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க, உன்னோட கேப்பபிலிட்டிலாம் அதையும் தாண்டினது என்னோட இது மாதிரி நம்ம ராதர் பெருமையாக சொல்லுவான். நான் 14 வயசு இருக்கும்போதே நான் இ ரேங்கர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏ ரேங்கர்னு மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ எக்ஸாமினர் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கேன் அது மாதிரி சொல்லுவான். ஃப்ரீயாக டைமில் டின்னர் போகலாமான்னு மாதிரி கேட்பான். அதுக்கு மன்னிக்கணும், கரண்ட்டில் வந்து இது மாதிரி இந்த மேனை தான் டேட் பண்ணிட்டுருக்கேன் மாதிரி நம்ம ரிக்கை வந்து கட்டி பிடிச்சி இது மாதிரி சொல்லுவாள். அதுவும் இல்லாமல் என்னோட பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப ஸ்டா அருவருப்பாக இருக்கிற மாதிரி நம்ம ரீனட் சொல்லுவாள். நம்ம ரிக்கும் இப்போ கேட்டுட்டு, அது உன்னோட தானா அது மாதிரி ரிக்கு கேட்க, இவனுக்கு வந்து கோவம் வந்துடும் நம்ம ராதருக்கு. அவனும் கோவப்பட்டுக்கிட்டு, குறைஞ்ச ரேங்க்ல இருக்கவனே இந்த எக்ஸாமினோட பவரை பார்ப்ப, அதுவும் இல்லாமல் உனக்கும் எனக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் காட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ வேகமாக கிளம்புவான். அதுக்கு நம்ம இவன் மட்டும் எக்ஸாமினராக மட்டும் வரவே கூடாதுன்னு மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணுவான், கையை பிடிச்சிட்டு இருக்காது. சாரின்னு சொல்லிட்டு நம்ம ரீனட் கிட்ட சாரி சொல்லிட்டுருப்பான் நம்ம ரிக்கு. எதுக்குன்னா அது மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பர்மிஷன் கேட்காம சொல்லிட்டான்ல, அதனால சாரி கேட்டிருக்கான். அது இல்லாமல் அப்படி சொன்னங்காட்டி தான் நான் தப்பிச்சிருக்கேன் மாதிரி நம்ம ரீனட் சொல்லுவாள். ஹை கிளாஸ்னா யாருன்னு காட்டுற மாதிரி அவன் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேர் ஓடி வருவாங்க நம்ம ராதர் கிட்ட. இப்போ நம்ம ரிக்கை பற்றி 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, 40 வயசு இந்த மாதிரி பண்ணிட்டான், நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டான் அந்த மாதிரி சொல்லும்போது இவனுக்கு வந்து கோவம் வந்துடும். 40 வயசு ஆனாலா, அப்போ அவனாக தான் இருக்கும், அவனை மன்னிக்க முடியாத குற்றம், அவனை யாருன்னு காட்டுற மாதிரி ஏதோ ஒரு சாக்கை காட்டி அவங்ககிட்ட அவனுக்கு கேள்வி கேட்பான். உன்னோட அந்த பார்ட்டிசிபெண்ட் நம்பர் தெரியுமா கேட்கும்போது அந்த மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லுவாங்க. காலையில் ஆகுது, அப்புறம் வந்து மார்க் பாட்டில் டைம் ஆச்சு, அந்த மாதிரி 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. போட்டியில் பின்வாங்காதீங்கிற மாதிரி நம்ம ரீனட் சொல்லுவாள். எப்படி பின்வாங்காமல் இருக்க முடியும் இந்த மாதிரி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம ரிக்கு சொல்லுவான். இப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டாஃப் கூப்பிட்டு, நீங்கள் தானே மிஸ்டர் ரிக்கு கிளாடியேட்டோ இந்த மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அந்த மாதிரி நம்ம ரிக் சொல்லுவான். நான் அவங்க செகண்ட் ஸ்டேஜில் நான் தான் அவங்களோட எக்ஸாமினராக இருப்பேன் மாதிரி அவன் சொல்கிறான். எபோவ் 4200 இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்லாம் நான் தான் வந்து எக்ஸாமினராக இருப்பேன்,
அப்படின்னு சொல்லும்போது, இவனும் ஷாக் ஆயிடுறான். இந்த நம்பர் கிடைச்சது நம்ம லக்கி இந்த மாரி சொல்லும்போது, நான் ரொம்ப ஷாக்கா இருக்கேன் இந்த மாரி அந்த ஸ்டாஃப் சொல்றான். ஏன்னா 30 வயசுல வந்து ரிட்டயர்ட் ஆயிட்டு ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டு அட்வென்ச்சரா ஆயிருக்காரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு இந்த மாரி அவன் சொல்றான். யாருன்னா அந்த ஸ்டாஃபு. நான் உங்கள ஆதரிக்கிறேன். அதுவும் இல்லாம எங்கள மாரி இதுக்கு வந்து நீங்க தான் வந்து ஒரு இது அது மாரி சொல்லும்போது, இவனுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். அது இல்லாம எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அத நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன் மாரி நம்ம ரிக் சொல்றான். நானும் உங்கள மாரி தான்னு சொல்லி அவன் ஸ்டாஃப் சொல்லும்போது, என்ன மாரியா மாரி அவன் வந்து என்னமோ கேட்கும்போது, எனக்கும் ஆல்மோஸ்ட் 40 ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம எனக்கு ஏ ரேங்க் அச்சீவ் பண்றது தான் என்னோட ட்ரீமாவே இருக்கு. அந்த மாரி சொல்லுவான். அவரோட மெடல காட்டி 20 வயசுல தான் வந்து என்னோட பி ரேங்க் அடைஞ்சிருக்கேன். நினைச்சிட்டு இருப்பான். இவனும் என்ன மாரி தான்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் கை குலுக்கிட்டு மார்க் பேட்டில் அப்ப சந்திக்கலான்னு மாரி நம்ம ரிக் சொல்ல, நான் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க மாட்டேன் மாரி நம்ம ஸ்டாஃப் சொல்லுவான். கை கழுவிட்டு நடந்து போகும்போது ரொம்ப இதுலேருந்தே தெரியுது. அவர் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு அவரோட உடம்ப அது மாரி சொல்லிட்டு நடந்து போயிட்டுருப்பேன். ராயதர் குறுக்க வந்து நம்ம பேசினா அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க அந்த சீன. அப்புறம் நம்ம விக் வந்து ஆடிட்டே இருக்கிறான் ஜாலின்னு அப்படின்னு நம்ம ரீனு கேட்க ஜாலியா ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கிற மாரி கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன் மாரி நம்ம ரிக் சொல்லுவான். 4200 பார்ட்டிசிபெண்ட் இருக்கிற மேல இருக்கிறவங்கலாம் கேட்டுக்கோங்க. உங்களோட ஸ்டாஃப் இன்சார்ஜ் வந்து இப்போதைக்கு வரமாட்டாரு. அவருக்கு பதிலா டயமண்ட் வந்து பொறுப்பை ஏத்துப்பாருன்னு மாரி சொல்லுவான். டைமண்ட் மாரி தண்ணி குடிக்கும்போது, அதான் அந்த பர்ஃப்யூம் காய் நேத்து வந்தான்ல, அவன் தான் நம்ம ரீனு சொல்லுவா. அப்படியே குடிச்ச தண்ணிய அப்படியே துப்பிருவான். அந்த நாட்டி கையான் மாரி கேட்கும்போது, அவன் பேரு நிரமட் தான மாரி சொல்ல, அவ தங்கச்சி, தம்பி எல்லாம் காட்டுறாங்க. இப்ப எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இவருக்கு 1000 ஸ்பெல் மாரி தெரியுமேன்னு மாரி சொல்லி, அது இல்லாம இவருக்கு இன்னொரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. அது என்னன்னா, ஃப்ராங்க் க்ரஷர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணி விட்டு, நம்ம ஹீரோ வந்து நடந்துக்கிட்டே இருக்கான் அங்க இங்கிட்டும். என்ன பண்றதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு, ஏன் இப்ப கவலைப்பட்டே இருக்கீங்க? இந்த மாரி நம்ம ரீனட் கேட்க, நம்ம கவலைப்படாம என்ன பண்ண சொல்றான்? ஏ ரேங்க் ஹண்டரு 1000 ஸ்பெல்லாம் வேற அவனுக்கு தெரியும். அப்படி மாரி நம்ம இவன் ரிக் சொல்றான். நான் ஒரு ரேங்க் ஹண்டர். அதுவும் இல்லாம எனக்கு வந்து 2 ஃபர்ஸ்ட் நேச்சுரல் மேஜிக் மட்டும் தான் தெரியும்னு மாரி நம்ம ரிக் சொல்றான். நான் வீட்டுக்கு போறேன். ஆனா வீட்டுக்கு போனா நான் வந்து 8 மடங்கா ட்ரெய்னிங் எடுக்கணும். அது இல்லாம நான் செத்து போயிருவேன். நான் சாக விரும்புற மாரி நம்ம புலம்பிட்டே இருப்பான் நம்ம ரிக்கு. பண்றது மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இல்லையா? மத்தவங்க இந்த மாரி சொல்றாங்கன்னா, அதனால உங்க கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சு போகுற மாரி நம்ம ரீனட் கேட்குறா. நான் உங்கள நம்புறேன். அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன் மாரி நம்ம ரீனட் சொல்றா. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த பெர்ஃப்யூம் காய வந்து பீட் பண்ணுவீங்க. அது மாரி சொல்றா. நீங்க எப்ப அட்வென்ச்சர் ஆகும்னு நெனச்சீங்களோ, நான் அப்பயே வந்து உங்கள நம்ப ஆரம்பிச்சுட்டேன். நீங்க இத நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. அது மாரி கேட்கும்போது, அதுக்கு நம்ம வரைக்கும் நம்புறேன்னு மாரி சொல்லுவான். ஒருத்தன் வந்து இந்த மாரி கூப்பிடுவான். கூப்ட்டு, "வா நான் உனக்கு வந்து ஜாதகம் பார்க்குறேன் வா" அந்த மாரி சொல்லுவான். அப்புறம் இவனும் போயிட்டு உட்காருவான். உட்காரும்போது சேர்ல உட்கார போகும்போது டெலபோர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே அவன் பெருமையா பேசிட்டு இருப்பான். அப்புறம் அடுத்த செகண்ட் பார்த்தா, அந்த பில்டிங்ல வந்து ஒரு சின்ன ஹோல் மாரி விழுந்திருக்கும். அதுல நம்ம பால் வந்து 2 பங்கா விழுந்திருக்கும். அப்புறம் வந்து ரீன்ட்ட வந்து எங்க அனுப்பிச்சிருக்க மாரி கேட்பா நம்ம ரீனேட். நான் எதுக்கு உங்கள்ட்ட சொல்லணும்னு மாரி அவன் சொல்லுவான். இப்ப வந்து நம்ம ரீனேட் வந்து என்ன பண்ணுவான்னா, அடுத்த செகண்ட்ல வந்து அடுத்தவனோட லெஃப்ட் கண் எடுக்கலாமா? இல்ல ரைட் கண் எடுக்கலாமான்னு மாரி சொல்லுவா. இந்த மாரி இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 மீட்டர் தள்ளி தான் வச்சிருப்பாங்க. அந்த மாரி சொல்லும்போது, நம்ம ரிக்க காட்டுறாங்க. அப்புறம் ஒரு 6 பேர் வந்து சுத்தி போட்டாங்க. இந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது, இவங்க 3 பேர் தான் பண்ணியிருப்பாங்கன்னு மாரி நம்ம ரிக் நெனைக்கிறான். அதுக்கப்புறம் இனிமே வந்து எக்ஸாம்ல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாத மாரி பண்றேன் பாரு மாரி இன்னொருத்தன் சொல்லுவான். அப்புறம் நாங்க 6 பேருமே எ பி ரேங்க் ஹண்டர்ஸு. அதுவும் இல்லாம ஏ ரேங்க் அளவுக்கு நாங்க சண்டவும் போடுவோம். என்னையும் சேர்த்தி தான் நான் சொல்றேன் மாரி அந்த கிழவன் சொல்லுவான். அது நீ ரிக்கு தானே! அவன் என்ன எக்ஸாம் வரலையான்னு மாரி கேட்கும்போதே 3 பேர காட்டுறாங்க. அந்த 3 பேரு தான் நம்ம ரிக்க ட்ரெயின் பண்ணவங்க. அப்ப நம்ம ரிக்கே ட்ரெயின் பண்றாங்கன்னா, அப்ப அங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன எக்ஸாமுக்கு டைம் ஆகுற மாரி கேட்பான். ஆ ஆர்க் ஒருத்தன் கேட்பான். அப்புறம் வந்து அ இவங்க வந்து எனக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வார்ம் அப் தராங்க அந்த மாரி சொல்லும்போது, அப்படிதான இந்த மாரி நம்ம இன்னொருத்தன் வந்து கேட்பான். அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு மாரி அந்த எனிமி கேட்பான். அதுக்கு அவனும் நான் அடிக்காம விடுறதா இல்லன்னு சொல்லிட்டு அடிக்க போவான் மார்க்க. அடிக்க அடியில வந்து அந்த கத்தியே நொறுங்கி போயிரும். அப்புறம் வந்து அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான். அவனோட பவர் நல்லா தான் இருக்குது. அது மாரி சொல்லிட்டு நம்ம ஆர்க் வந்து அட்வைஸ் குடுத்துட்டுருப்பான். அந்த கத்தி உடைஞ்சு போச்சுல்ல ஒருத்தனுக்கு, அவனே வந்து குத்த வருவான்.
குத்த வரும்போது அவன் கையெல்லாம் அப்படியே ஒரு மாரி ஆயிரும். வளைஞ்சு நெளிஞ்சு போயிரும். "கவலைப்படாத நானே சரி பண்ணி விட்டுறேன்னு" மாரி சொல்லி நம்ம ஆர்க்கும் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணி விடுவான் அந்த கைய. மத்தவங்கலாம் ஷாக் ஆயிருவாங்க. ஒரு ஆர்க் பேசுது. அதுவும் இல்லாம மேஜிக்லாம் யூஸ் பண்ணுது மாரி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டுருப்பாங்க. அப்ப இன்னொருத்தன் வந்து கேட்பான், "ரிக்கு உனக்கு வந்து இவங்க தொந்தரவு குடுக்குறாங்களான்னு?" கேட்கும்போது, ஆமான்னு மாரி இவன் சொல்ல, அப்ப இந்த ப்ராப்ளம் வந்து உடனே சால்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, இவன் வந்து ஒரு கன் எடுத்து சுட ஆரம்பிச்சு இன்னொருத்தன் வந்து பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டுருக்கும். அத புடிச்சுட்டு, "அ எங்கேயும் நவராதீங்க. நவுந்தீங்கன்னா இந்த பொண்ண கொன்றுவேன்னு" மாரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ரிக்கு பார்த்துட்டு, "ஏய் உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? சாவ தயாரா வந்திருக்க போல இருக்கு" இந்த மாரி நம்ம ரிக் சொல்லுவான். அப்புறம் அந்த பொண்ணு கேட்கும், "ரிக் இவங்கலாம் யாருன்னு?" கேட்கும்போது, இவங்கலாம் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்கும்போது, இவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லும்போது, இவ வந்து நானும் விளையாடுறேன்னு சொல்லிட்டு, இவளும் வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவா. ஒரு அற்புதமான வேம்பயர் இமேஜ்ன்னு சொல்லிட்டு, இவ டீமன் சைல்டு ரோனின் ஆல்டர்னேட் டார்க் ஹோல் மாரி சொல்லுவாங்க. அந்த ஒரு தாத்தா. இன்னொருத்த காட்டுறாங்க, இவனுக்கு வந்து பாதி மனுஷன், பாதி எல்ஃபு. 30 வயசு மேல இல்லாம, வந்து ஒரு தலை சிறந்த பெஸ்ட் கிராஃப்ட் மேன். அதுவும் இல்லாம இவன் வந்து ஆ 1000க்கும் மேற்பட்ட டெக்னாலஜிய வந்து உருவாக்கியிருக்கான் மாரி சொல்லி, அவன் பேரு தான் மிலீனியம் ஆல்ட்லர் விசட் எல்ஸ்வார். அப்புறம் இவரு தான் ஆர்க்கு. என் தலைசிறந்த ஸ்ட்ரென்த்தும், அதிவேகமான புத்திசாலித்தனமும், ஆ இவர் பேரு தான் ஒயிட் ஷார்க் பாஸ்டன் ஷார்க்ன்னு மாரி சொல்லி இன்னும் ஆர்க்க காட்டுறாங்க. இவங்க பேரு தான் ஒரிச்சல் ப்ளம் ஃபிஸ்ட். எனக்கு தான் அவ்வளோ நினைக்கல. அவங்கள நினச்சு பார்க்க முடியும்ன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிருக்கான். அப்போ வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து என்ன பண்றான்னா, அ ஐஸ் பவரு, ஃபயர் பவர்லாம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருக்கா. சீன் அப்படியே கட் பண்ணி விட்டு நம்ம ரேன் கிட்ட வராங்க. "எவ்வளோ நேரம் நான் தூக்கி வச்சுட்டே இருக்க போறேன்னு" மாரி அந்த சின்ன பையன் கேட்குறான். அ மாஸ்டர் ரிக் வர வரைக்கும் நான் அவன இப்படிதான் வச்சிருக்க போறேன்னு மாரி அவளும் சொல்றா. அவன் திரும்ப வரவே முடியாதுன்னு மாரி அந்த சின்ன பையன் சொல்றான். இவன் வந்து எலரிக் கில்ட பத்தியே பேசிட்டு இருக்கான், ஃபேமிலி பத்தி. பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ரிக் வந்துடுறான். "சாரி லேட்டா வந்துட்டேன்னு" மாரி நம்ம சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ரீனிட்ட வந்து என்ன பண்றான்னா, புடிச்சு அப்படியே வீசிடுறா. ஒரே வீசு தான் அந்த சின்ன பையன. இவனும் போய் விழுந்துடுறான். இந்த செவுருக்கு என்னாச்சுன்னு மாரி கேட்கும்போது, "நான் தான் கொஞ்சமா கட் பண்ணிட்டேன்னு" மாரி நம்ம ரீனட் சொல்றா. கொஞ்சமாவான்னு மாரி நம்ம இவன் ரிக் கேட்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் ரிக்க வந்து நம்ம அந்த சின்ன பையன பார்க்கும்போது அப்படியே தொங்கி கிடக்குறான். ரீனட் "நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான" மாரி சொல்றான். அதனால அவனால நிக்கவே முடியல மாரி அந்த ஸ்டாஃப் சொல்றான். எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ட்ரீம் என்னன்னா, எங்க ஊர்ல வந்து ஒரு ஸ்கூல் கட்டி அதில வந்து குழந்தைங்கள வந்து அட்வென்ச்சரா மாத்தணும். அதான் என்னோட வந்து அச்சீவ்மெண்ட் மாரி சொல்றான். வந்து ராதர் வந்து என்ன பண்றான்னா, அவன ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி கட்டி போட்டு ரூம்குள்ள வந்து லாக் பண்ணி வச்சுடுறான். அவன் போயிட்டு இப்பயே நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லும்போது, "அதெல்லாம் வேணாம். இத நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி நம்ம ரிக் சொல்லுவான். அப்புறம் அந்த சீன கட் பண்ணி ராதரோட அசிஸ்டன்ட் வரான். மாஸ்டர் வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது, அப்ப அவன் தப்பிச்சுட்டான் அந்த மாரி சொல்லி, வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராதர் சொல்லுவான். ஸோ கைஸ் இதோட இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. தேங்க் யூ. Audio Jungle.